வெல்கம் பேக் டு மீரான்ஸ் கிளாஸ் ரூம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம். நம்மளுடைய ஃபோனில் இருந்து இன்னொரு ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறது. ஸோ இதான் 4th யூனிட்டில் நம்ம பார்த்துருக்கோம். எஸ்எம்எஸ் எப்படி சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, அதுக்கு என்ன பெர்மிஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இதில் ஒரு லீனியர் லேஅவுட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் வியூ எஸ்எம்எஸ் சென்டர் அப்படின்னு ஒரு எடிட் டெக்ஸ்ட் பாக்ஸ், அதில் ஃபோன் நம்பர், நம்ம ரெசிபியண்ட்டோட ஃபோன் நம்பர், யாருக்கு நம்ம அனுப்புகிறோமோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் மெசேஜ் டைப் பண்ணுறதுக்கு ஒரு எடிட் டெக்ஸ்ட். அதில் நான் வந்து லைன்ஸ் 4 லைன்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ 4 லைன் கேப்பு நம்மளுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அதோட டைப் வந்து டெக்ஸ்ட் மல்டி லைன். ஓகே, ஃபோன் நம்பருக்கு இன்புட் டைப் ஃபோனு, இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் மல்டி லைன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அண்டு கடைசியாக எப்பவும் போல் ஒரு பட்டன். ஸோ பட்டன் வச்சு சென்ட் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத நம்ம அதில் டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது டிசைன். தென் இதில் நம்ம புதுசாக என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஆப்பில் மேனிஃபெஸ்ட்ஸ், இந்த ஃபோல்டரில் ஆண்ட்ராய்ட் manifest.xml இந்த ஃபைலில் பற்றி நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபைலில் நம்ம ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். அது டபுள் கிளிக் பண்ண அப்படின்னா சைடில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து பெர்மிஷன். இந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம இந்த பெர்மிஷனை நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம். ஸோ அதுக்கு யூசஸ்-பெர்மிஷன். ஸோ இந்த டேக் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதில் அதோட ஆண்ட்ராய்ட் கோலன் நேம், android.permission, send SMS. ஸோ இந்த பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ளிகேஷனால் ஒரு மெசேஜை சென்ட் பண்ண முடியும், எஸ்எம்எஸ் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா இந்த டேக்கை மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஜாவா ஃபைலுக்குள்ளே போவோம். ஸோ ஜாவா ஃபைலில் ஆஸ் யூஷுவல் எல்லாமே சேம். ஆன் கிரியேட் மெத்தடில் நம்ம ஃபோன் நம்பரையும் மெசேஜும் அந்த 2 கண்ட்ரோலையும் நம்ம மேப் பண்ணுறோம். அண்ட் அதோட அதேமாதிரி பட்டன், அதையும் நம்ம மேப் பண்ணியாச்சு. மேப் பண்ணதுக்கப்புறமா பட்டன் ஆன் கிளிக் லிசனர், செட் ஆன் கிளிக் லிசனர். ஸோ அதில் கிளிக் பண்ணும்போது, பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்கணும். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோம் பாரு, செக் இஃப் த யூசர் ஹஸ் ஆல்ரெடி கிராண்டட் த எஸ்எம்எஸ் பெர்மிஷன். ஸோ அந்த எஸ்எம்எஸ் பெர்மிஷன் இந்த அப்ளிகேஷனுக்கு கிடச்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இப்போ வரக்கூடிய மொபைல்ஸில் எல்லாமே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கூட எங்கே நம்ம மேனிஃபெஸ்ட்டில் மாற்றினாலும் அகெயின் ஒரு தடவை நம்ம அந்த பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு பெர்மிஷன் கேட்கும். மெசேஜ் அனுப்பலாமா, அலோவ் பண்ணுறீங்களா, டினை பண்ணுறீங்களா அப்படின்னு லேட்டஸ்ட் மொபைல்ஸில் கேட்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இஃப் எல்ஸ் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இஃப் கான்டெக்ஸ்ட் காம்பேட் டாட் செக் செல்ஃப் பெர்மிஷன் செக் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் இருக்குது. இந்த மெயின் ஆக்டிவிட்டி அட் திஸ், இந்த ஃபைலிருந்து பெர்மிஷன் மேனிஃபெஸ்ட் ஃபைலில் சென்ட் எஸ்எம்எஸ் பெர்மிஷன் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அது ஈக்குவல் டு பெர்மிஷன் கிராண்டட். ஸோ இந்த மெசேஜ் அதில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மெசேஜை சென்ட் பண்ண முடியும். ஸோ சென்ட் எஸ்எம்எஸ் மெசேஜ் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். அந்த மெத்தட் நம்ம பின்னாடி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்ம பெர்மிஷன் நம்ம கேட்குறோம். ஸோ ஆக்டிவிட்டி காம்பேட் ரெக்வஸ்ட் பெர்மிஷன், மெயின் ஆக்டிவிட்டி அட் திஸ், இதில் நியூ ஸ்ட்ரிங் manifest.permission send SMS, send permission code. ஸோ இந்த பெர்மிஷன் கோட் அப்படிங்க சும்மா ஒரு நம்பர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ப்ரைவேட் ஸ்டாட்டிக் ஃபைனல் இன்ட் எஸ்எம்எஸ் பெர்மிஷன் கோட் 100. ஸோ இதில் ஏதோ ஒரு வேல்யூ, இன்டிஜர் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பெர்மிஷனை கேட்குறதுக்கு, நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன்கிட்ட யூசர்கிட்ட கேட்குறதுக்காக நம்ம இந்த லைனை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மெத்தடில் என்ன யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்ட் மெசேஜ் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபோன் நம்பர், நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுக்குற ஃபோன் நம்பர், இதில் வாங்குகிறோம் இல்லையா, ஃபோன் நம்பரும் மெசேஜும் நம்ம வாங்குகிறோம். ஸோ அந்த ரெண்டையும் நம்ம இங்கே எஸ்எம்எஸ் மேனேஜர் அப்படிங்கிற இந்த கிளாஸில் யூஸ் பண்ணி நம்ம அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டையும் வாங்கி சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ இதான் வந்து முக்கியமான மெத்தட். ஸோ இது கிளாஸ் நேம் எஸ்எம்எஸ் மேனேஜர். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம், சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ இந்த மெத்தட் மூலயமா தான் நம்மளுக்கு மெசேஜ் பாஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு அதில் 4 பேராமீட்டர்ஸ் இருக்கும், கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய 4 பேராமீட்டர்ஸ். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஃபோன் நம்பர், அது டெஸ்டினேஷன் ஃபோன் நம்பர், எந்த நம்பருக்கு நம்ம அனுப்புகிறோமோ அந்த ஃபோன் நம்பர். தென் சென்டர் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் சென்டர் இல்லைனா சென்டர்னு சொல்லுவாங்க. சோர்ஸோடைய அட்ரஸ் நம்ம இதை நல்னு கொடுத்துரும், ஏன்னா நம்மளுடைய மொபைலில் இருந்தால் அது பாஸ் ஆகுது. ஸோ அதனால் அதை நம்ம நல்லுன்னு வச்சுருக்கோம். தென் 3வது மெசேஜ், 3வது பேராமீட்டர் தான் இந்த டெக்ஸ்ட் மெசேஜ், நம்ம டைப் பண்ணக்கூடிய மெசேஜ். 4வது இன்டென்ட், சென்ட் இன்டென்ட், டெலிவரி இன்டென்ட்னு சொல்லி 2 இன்டென்ட் இருக்கும். ஸோ ரெண்டையுமே நம்ம நல்னு வச்சுக்கிறோம். ஸோ இது சென்ட் ஆகிட்டா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி டெலிவரி ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 2 இன்டென்ட்டு நம்ம நல்னு வச்சுக்கலாம். தென்
toast.makeText ஒரு டோஸ்ட் மெசேஜ் நம்ம காட்டுறோம், SMS sent successfully. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ரன் ஆகிடுச்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த மெசேஜ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? தென் பண்ணதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணுறோம், கிளியர் பண்ணுறோம். மெசேஜ் சென்ட் ஆகிட்டு அந்த மெசேஜஸ் நம்மளுக்கு அப்படியே இருக்கக்கூடாது, அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு etMessage.setText வெறும் டபுள் கோட்ஸில் ஒரு எம்டி ஸ்பேஸை நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஆல்ரெடி இருக்கிற மெசேஜ் வந்து நம்மளுக்கு புதுசாக இந்த டபுள் கோட்ஸ் ஒன்றுமே இல்லாத ஒரு ஸ்பேஸை வச்சு ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எம்டியாக நம்மளுக்கு அது கிளியர் ஆகி காட்டிடும். ஸோ ஃபோன் நம்பரையும் கிளியர் பண்ணிடுறோம், மெசேஜையும் கிளியர் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு எரர் காட்டிக்கிட்டு தான் இருக்கும். இது எதனால் காட்டுது அப்படின்னா, நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறது நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறோம். அதில் என்ன இருக்காது, SMS அனுப்புறதுக்கான கெப்பாசிட்டி இருக்காது. ஃபோனில் தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கும். அதனால் இந்த எரர் காட்டும். ஈவன் தோ இந்த எரர் காட்டினாலும் நம்மளால் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ரன் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.